Hello viewers, Nino பார்க்க போறது One Piece episode 1092 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல குமா மாதிரியே ஒரு போலீஸ்காரன் வந்து கண்ணுல கலர் கலரா லைட்டிங் எல்லாம் போட்டு அங்க இருந்த எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தான். எல்லாத்துக்குமே அவ்வளவு ஷாக்கு. மெயினா நம்ம லூஃபிக்கு என்ன சபாடி ஆர்கே பலகோல எல்லாத்தையும் அடிச்சு திரிக்க விட்டானே. அந்த டைம் நம்மால அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல, ஆனா இப்போ செம பவர்ஃபுல்லா மாறிட்டான். பட் இருந்தாலுமே லைட்டா பீதி வேர்த்து ஊத்துது. ஆர்கே பவர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா வேற நிப்பான். இது கனவா நனவான்னு கூட தெரியல. எங்க போனாலும் இவன் கிளப்பிட்டு வந்துடுறானேன்னு. லூஃபியால தான் ஃபியூச்சரை பார்க்க முடியும்ல. அப்படி பார்த்ததுல அவன் இவங்களை தான் டார்கெட் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நிப்பாயிலா வாங்க வாங்க ஓடியலான்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. உடனே அவனும் பின்னாடியே துரத்திட்டு வருவான். பாணி இருந்துட்டு என்ன நடக்குது சொல்லு சொல்லும்பா. நீ வாமா வா, அப்புறமா எல்லாத்தையும் விலாவாரியா விளக்கி சொல்றேன். இப்ப அவன் கையில மட்டும் மாட்டிடக்கூடாது. மாட்டினா தண்டனக்காதான்னு சொல்லிட்டு கூட்டு போவான். சொல்ல போனா அவன் தான் இந்த ஏரியாவோட போலீஸ். துரத்த ஸ்கேன் பண்ணுவான். அப்படி பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரூடர்ஸ் இல்ல எனிமிங்க அப்படி இல்லன்னா கடலோட எம்பரர் பைரட்ஸுங்கன்னு ஏதாச்சும் சொன்னா பரவாயில்ல, துணியை திருடிட்டு போறாங்கன்னு லேசர் கேனான வச்சு அட்டாக் பண்ணுவான். ஒரு எம்பரரோட மான மரியாதையை எதுல வாங்குறானுங்க பாத்தீங்களா? அவன் அட்டாக் பண்ண கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆவாங்க. அவன் அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது, பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி ஆகும். லூஃபி வேற வழி இல்ல, நம்ம எதிர்த்து சண்டை தான் போட்டாங்கங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான். இவங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா திடீர்னு ஃபீலிங் ஆகி அவளுக்கு வேர்த்து ஊத்துது. அவளால பேசவே முடியல. இங்க இவங்க சண்டை போட முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னா பைரட்டை விட்டு தள்ளுங்க. ஒருத்தன் அட்டாக் பண்றான்னா செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒண்ணு வேணும்ல, அதனால நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ணி தான் ஆகணும்னு சொன்ன உடனே இப்ப பாருன்னு லூஃபி அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு போவான். லேசரை வச்சு அவனும் கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுவான். எல்லாத்துலயும் நம்மளால எஸ்கேப். எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி தேர்ட் கியர் எடுத்து அப்படியே ஓங்கி ஒரு குத்த வருவான். திடீர்னு ஜுவல்லரி பாணி இடையில வந்து லூஃபியோட வாயிலே ஒரு மிதி அடிச்சு புரண்டு போய் விழுவான். அட பைத்தியக்காரி, உனக்கு கண்ணு தெரியலையா? என்னைய வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க? அவன் லேசர் பீமை வச்சு நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு பஞ்சு கூட பண்ணக்கூடாதான்னு கேட்டா அவன் அந்த குமாவை பார்த்துட்டு தேம்பி அழுதுகிட்டே, இதுதான் என்னோட அப்பா அம்பா. ஐ மீன் ஒரிஜினல் குமா தான் இவளோட அப்பா. இது ரோபோட். பட் அதே ஃபேஸ் இருந்த உடனே லூஃபியை அடிக்க விடாம தடுத்துட்டா. இப்போதைக்கு அவளோட ஃபேமிலின்னு இருக்கிறது அவரு மட்டும்தான். அதனால அவர் எனக்கு வேணும்னு சொல்லி தேம்பி அழுவாளா. லூஃபிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த நேரம்னு பார்த்தா அவன் ஜுவல்லரி பாணியை எய்ம் பண்ணி லேசர் பீம் வச்சு அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். இப்ப என்னன்னா குமாவை தானே சைபார்க்கா மாத்திட்டாங்க. நம்மளுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடும். கதை எங்கெங்கயோ ட்விஸ்ட் ஆகுதுன்னு. சின்ன வயசுல ஜுவல்லரி பாணி இப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு. அப்படி இருந்தவனே இப்படி மாத்திட்டாங்க. அதனால ப்ளீஸ் எங்க அப்பாவை அட்டாக் பண்ணாதீங்க, அவர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருப்பான். அட மண்டூகமே, இது ஒண்ணு உன் அப்பா இல்ல, உங்க அப்பா மாதிரியே இருக்கிற பேசிபிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவளை அட்டாக் பண்ணும்போது லூஃபி இடையில பூந்து காப்பாத்த ட்ரை பண்ணுவான். பட் ஆள்னு வெடிக்கும். காப்பாத்திட்டானா இல்ல சிக்கி சினாபினம் ஆயிட்டானான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நியூ வேர்ல்டுல இருக்க இன்னொரு சி ஏரியாவை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம லாவோட கப்பல் போயிட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா படுத்து கட்டந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். வாட் அ சன்னி டே ஃபன்னி டேன்னு. மத்தவனுங்க எல்லாம் பச்சையா திட்டுவானுங்க. ஏன்டா இங்க அவன் பேக்கு ஓடைற அளவுக்கு வேலை பார்த்தா நீ நல்லா பெட்ல படுத்த மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா இருக்க, வந்து வேலை பாடுறா விளக்கண்ணாபானுங்க. நான் கிளீன் பண்ண வேண்டிய இடத்தை ஆல்ரெடி நான் கிளீன் பண்ணிட்டேன், அதனால நான் இப்ப சன் பாத்திங்ல இருக்கேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீம்பா. இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அவன் இப்படி ரோல் பண்ணிட்டு இருந்தான்னா மத்த இடம் ஃபுல்லா முடியாவும். அப்புறம் இவனுக்கு கிளீன் பண்ணாலும் திருப்பி அந்த இடத்தை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே. இங்க பாடுறா உன்னோட முடியன்னு சொல்லி ஒரு பக்கெட்ல காட்டுவானுங்க, நிரம்பி வெளியும். அப்பவாச்சும் சைலண்டா இருக்கலாம். அப்பவும் இல்ல. ஏன் உங்களுக்கு எல்லாம் முடி கொட்டாதா? எனக்கு கொஞ்சம் அதிகமா கொட்டுது, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போடுறீங்கன்னு அதையும் சமாளிச்சுட்டு இருப்பான். அப்பதான் லா ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். ஆப்போசிட்ல பயங்கரமான மிஸ்ட், அதுக்கு இடையில தண்டர் சவுண்ட் கேட்கும். ஏதோ சரியில்லையேன்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அதே நேரம் பிளாக் பியர்டோட கப்பலும் அந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருக்குது. நல்லா மாட்டிட்டியா, உன்னை பொலக்காம விட மாட்டேன்னு சொல்லுவான். பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைடுல வருவானுங்க. லா சொல்லிடுவான், இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்கும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், நம்ம என்னதான் முக்குனாலும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடவே முடியாது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பைரட் கிட்டன்னு சொல்லி அப்படியே கப்பலை நைஸா திருப்பி அந்த பக்கமா சுத்தி போவாங்க. ஆனா அவனுங்க லாவை அட்டாக் பண்ணாதான் போறானுங்க போல. எங்க கண்ணா தப்பிச்சு ஓடுற, எங்க போற அப்படின்னு ஒண்ணு பிளாக் பியர்டோட ஆளுங்க எல்லாம் லாவோட கப்பலை அப்படியே வந்து லுக்கு விடுவானுங்க. வாடா கண்ணா வா, பார்ட்டிய கொண்டாடலான்னு தொண்டை கிளிய கத்துவான். மொத்தத்துல ட்ரஃபல்கர் லாவை மார்க் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அவனுகிட்ட இருந்து தப்பிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.